எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 30வது பாட்டு. இன்னையோட திருப்பாவை முடிஞ்சு போகிறது. இன்னைக்கு திருப்பாவை 30வது பாட்டு. இந்த 30வது பாட்டை பாடினாலோ பாடுறத கேட்டாலோ பாட்டை யாராவது பாட மாட்டாளான்னு மனசில் நினைச்சாலோ மனசில் நினைச்சா கூட போகிறோம். இந்த 30 பாட்டையும் படித்ததுக்கு ஈக்குவலாக இந்த திருப்பாவை 30 பாட்டு வந்து திருப்பி சொல்கிறேன். வேதத்துடைய வித்து திருப்பாவை. திருப்பாவையில் இந்த 2 பாட்டு அதுலேயும் ரொம்ப முக்கியம், அதுலேயும் தலையாயது. அதனால போகிற பாட்டு இந்த பாட்டும் சிற்றஞ்சிறுகாலையும் வங்கக்கடக இந்த மாதவனி கேசவனையும் வந்து ரொம்ப விசேஷமானது. வங்கக்கடக இந்த மாதவனி கேசவனை பாடுறத பாடினாலோ பாடுறத கேட்டாலோ இல்லை கேட்கணும்னு நினைச்சாலோ அந்த புண்ணியம் உங்களுக்கு, இந்த திருப்பாவையை சாதிக்க புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லியிருக்கார். நமக்கு இப்போ முன்னோர்கள் சொல்லிட்டா, வேதங்களில் சொல்லியிருக்கு. திருப்பாவைக்கு பேரே வேதங்களின் வித்தின் பேர். இப்போ பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. உங்களோட 30வது பாட்டு. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறங்கி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இங்கு இப்பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இது பாட்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வங்கம்னா கப்பல், ஞாபகம் வச்சுக்கோ. வங்கம்னா நம்ம வங்காள விரிகுடான்னு நினச்சி பே ஆஃப் பெங்கால் நினச்சக்கூடாது. வங்கம்னா கப்பல். கப்பல் ஓடுறது ஆழமான கடலில் மட்டும்தான் ஓடும். ஆழம் கம்மியாக ஷாலோ வாட்டரில் கப்பல் ஓடாது. அதனால அந்த அந்த ஆழமான கடலாம் அதை சொல்ற. வங்கக்கடல் கடைந்தன்னா கப்பல்கள் ஓடக்கூடிய கடலாகிய ஆழமான கடலை கடைந்த, அதை வந்து திருப்பார்கடலை கடைந்த மாதவனை, மாதவன்னாலேயே பெரிய, மான்னா பெருமை பெரியன்னு ஒன்று, இன்னொன்று திருமகள். மான்னா தாயாரை குடிக்கிறது. மாதவன் தாயார் தவம் செய்து அடைந்தவன்றது அர்த்தம். மாதவனை கேசவனை, கேசவன்றது பெரிய நீளமான தலைமுடிய உடையவன். கேசவன் கேசவன் வந்து அழகு. வங்க கடற்கரைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து, திங்கள்ன்றது சந்திரன், திருமுகத்து திங்கள் மதிமுகத்துன்னு சொல்லல, திருமுகத்து திங்களை விட சிறந்த முகமா. திங்களை வந்து சாதாரணம் சொல்ற, ஆனா இந்த பெருமாளோட முகத்தை வந்து திருமுகம்னு சொல்ற. திருமலுடைய முகத்தை அதே மாதிரி திருமுகம்னோ இல்லை திருமதி முகம்னோ சொல்லல, வெறும் திங்கள் அப்படின்னு சொல்லிடுறா. திருமுகத்துன்றது பெருமாளை சொல்லும் போது ஒரு அடைமொழியோட சொல்றா இல்லையா, அதான் சந்திரனை விட பிரகாசமான அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. திங்கள் திருமுகத்து சேயிழையார். சேயிழையார்ன்றது சேயின்றது வந்து குழந்தை. சேயின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இயற்கையான அழகு. சேயிழையார், சேயிழையார்ன்றது வந்து இயற்கையான அழகு. சேயிழையார்ன்றது இயற்கையான அழகு. சேய் இழையார், இந்த இயற்கையான அழகோட இழைகள்னா அது ஆபரணங்கள். சேய்னா இயற்கையான அழகு, ஆபரணங்கள். இழைனா ஆபரணங்கள். அந்த இயற்கையான அழகோட ஆபரணங்களையும் சேர்த்து போட்டு அவ்வளோ அழகா ஜொலிக்கிறாளாம். அது சொல்ற. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி, இந்த மாதிரி அந்த திங்கள் திருமுகத்தோட பெருமாளோடது போயிடுது. சேயிழையார்ன்றது வந்து இயற்கையான அழகோட ஆபரணங்களையும் போட்டு வந்து சென்று இறைஞ்சின்னா சத்தம் போட்டு பெருமாளை என்னை காப்பாத்து, எனக்கு வழி கொடு, எனக்கு என்னை ஏற்றுக்கோன்னு கெஞ்சிறது. அதான் சென்று இறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை. அங்கப்பறைனா அங்கம்ன்றது என்ன உங்களுக்கு அந்த இடத்துல என்ன, பறைன்றது வந்து மோட்சம், அங்கம்ன்றது இந்த உடல், இந்த பிறவி எடுக்கணும் இல்லையா, இந்த பிறவி ஒழியணும்ன்ற. அங்கப்பறைன்றது வந்து இந்த பிறவியை ஒழிச்சு மோட்சத்தை கொடு. அங்கப்பறை கொண்ட, அங்கம் கொண்டு பறை தருவாய்ன்னு வரணும், அப்படி வரணும். அங்கப்பறை கொண்டன்னா அங்கத்தை ஒழிச்சு மோட்சத்தை கொடுத்தேன்னு அர்த்தம். அங்கப்பறை கொண்ட ஆற்றைனா அந்த திறமை, ஆற்றை அணி புதுவை. அணின்னா அணிகலன்,
புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புதுவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் புதுவை புது அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் புதுவைன்னு பேர். இப்போ தான் பாண்டிச்சேரிக்கு அதை வச்சுட்டா. அங்கே பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை. பூலோகத்துக்கே அடிகள்நாட்டில் சென்ற ஸ்ரீவரும் புதுவை. பைங்கமலன்னா மிருதுவான, கமலம்னா தாமரை. பைங்கமல தன் தெரியல். தண்ணுனா குளுமையான, தெரியல்னா மாலை, குளிர்ந்த மாலை. பைங்கமல தென் தெரிய மிருதுவான தாமரை மலரான குளிர்ந்த மாலைன்னு அர்த்தம். தன் தெரியல். அந்த மலைகள், அந்த மாலைகளை துவக்கிற மாலைகளை தொடுக்கிற பட்டர்பிரான். பட்டர்பிரான்றது பெரியாழ்வாரோட பேர். பெரியாழ்வாரை சொல்ற அவ அப்பாவை, ஆண்டாளோட அப்பாவை. பட்டர்பிரான் கோதை சொன்ன. பட்டர்பிரானுடைய மகளாகிய கோதை. அது கோதைன்னு அவளை சொல்லிக்கிறது. அது பலசுருதி பாட்டுன்றதுனால சொல்ற. அப்புறம் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் மாலைன்றதை மட்டும் பார்த்துக்கோ. சங்கத்தமிழ் மாலை சாதாரண தமிழ் மாலைன்னா தனியாக ஒருத்தர் பாடுறது. சங்கத்தமிழ் மாலைன்றது ஒரு கூட்டத்தையே பாடுறது, கூட்டத்தை சேர்த்து வச்சு பாடுறது, கூட்டமாக பாடுறது. இதெல்லாம் சங்கத்தமிழ் மாலையில் வரும். கூட்டமாக பாடுறது, ஒரு கூட்டத்தை காட்டி பாடுறது, ஒரு கூட்டத்தோடு சேர்த்து வச்சுட்டு கூட்டனுக்கு தான் மட்டும் பாடுறது, ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒத்தரை தூக்கி வச்சு பேசுறது, தூக்கி வச்சு பாடுறது. இதெல்லாம் சங்கம். அது சொல்கிறாங்க சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமை. இந்த 30 பாட்டையும் 30 தப்பாமே இங்கி பரிசு உரைப்பார்னு இருக்கும். இங்கு இப்பரிசு உரைப்பார். இங்கு இப்பரிசு உரைப்பார்னா இங்க இந்த பாடல்களை சொல்றவா பரிசு உரைப்பார்னா இந்த இதை வந்து நமக்கு பரிசா கிடைச்சது திருப்பாவை, அதை உரைப்பார். இங்கு இப்பரிசு உரைப்பார். 2 மால்வரை தோல். 2 4 தோள்களை உடைய பெருமாள் இருக்கு. 4 கைகள் இருக்கிறதுனால 4 தோல் பெருமாளுக்கு. 2 மால் வரைன்னா வந்து பெரிய உயரமான வரைன்றது மலையோட ஒரு பேர். மலைக்கு ஒரு பேர் வரைன்னு பேர். மால் வரை தோல்னா பெருமாளோட தோள்கள் வந்து மலை மாதிரி இருக்கா. 4 மலை போன்ற தோள்களை உடைய செங்கன் திருமுகத்து இல்லையா. அடுத்தது செங்கன். செங்கன்னா 4 தோல், சிவந்த கண்கள். திருமுகம். முகம்ன்றது சாதாரண முகம். திருமுகன்றது மிக அழகு பொருந்திய முகம். திருமுகத்து செல்வ திருமாலால். செல்வம்னா இந்த இடத்துல பெருமாளுக்கு வந்து காசு பணம் நிறைய இருக்கிறது இல்லை. செல்வ திருமாலால் நம்ம எல்லாருக்கும் செல்வமா இருக்கிறவர். நம்மளுக்கெல்லாம் செல்வம் அவர் தான். அதாவது பெருமாளுடைய செல்வம், பக்தி என்ற செல்வத்தை கொடுக்கிற திருமாலால், நாராயணனால் எங்கும் திருவருள் பெற்று. அதை பாருங்க, இதுதான் திருப்பாவையில பாட்டுல விசேஷன்றதுக்கு காரணம் இதான். எங்கும் திருவருள் பெற்று. எல்லாரும் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன், தான் மட்டும் இல்லை, எங்கும் திருவருள் பெற்று. இந்த பூலோகம் ஃபுல்லா திருவருள், உன்னுடைய அருள் கிடைக்கணும் கொடுத்து பெற்று. எல்லாரும் உன்னுடைய திருவருளை பெற்று. அதனால நீ கொடுத்துருன்னு சொல்லல, எல்லாரும் திருவருளை பெறணும்னு அர்த்தம். எல்லாரும் பெருமாளை நோக்கி தியானம் பண்ணணும், பெருமாளை எல்லாரும் பக்தி பண்ணணும்னு அர்த்தம். அந்த இடத்துல எங்கும் திருவருள் பெற்று. நீ பெற்று, நீ கொடுத்து இல்லை, திருவருள் கொடுத்துன்னு சொல்ல, பெற்று, திருவருளை பெற்று. இன்புருவர் எம்பாவா. இன்புருவர் அதனால இன்பமடைதல், தான் இன்பமடைதல். தனக்கு வந்து அதில் வந்து ஒரு இன்பம் கிடைக்கிறது இல்லையா, அந்த திருப்பாவை சொல்றதுல அந்த இன்பத்தை அடையிறது. பெருமாள் வந்து மோட்சம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த இன்பம் கிடைக்கிறார் இல்லையா, அந்த இன்பத்தை கிடைக்கிறதுக்கு எம்பாவாய். என்னுடைய தோழிகளே, இதை அந்த மாதிரி நீங்கள் இன்பமாகிய மோட்சத்தை அடைங்க, பேரின்பமாகிய மோட்சத்தை அடைங்கோ அப்படின்னு சொல்றதா அர்த்தம். நாளைக்கு என்ன பண்றதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.